ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன வீக்கெண்ட் ட்ரிப். அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ வித் வாய்ஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் எதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், எதுக்கு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வித் என்னோடய கார், அதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கிற கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபரில் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ வாய்ஸ் ஓவர் போடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம வீடியோ பார்க்குறதே பெரிய விஷயம். ஸோ என்னையும் மதித்து பார்த்து கமெண்ட்டும் போட்டு, ஸோ கமெண்ட் ஹாஷாக போட்டிருந்தாலும் நான் இக்னோர் பண்ணியிருப்பேன். வாய்ஸ் ஓவராது போடியா அப்படி ஏதாவது சொல்லியிருந்தாலும் நான் இக்னோர் பண்ணியிருப்பேன். லைட்டாக கேட்டாங்க. ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், வீடியோவை நம்ம எவ்வளோ வீடியோ பார்க்குறோம், பிடிக்கலனா ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இருந்தும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க வாய்ஸ் ஓவர் போடுங்கன்னு. ஸோ அந்த ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நான் எடுத்து நானும் ட்ரை பண்ணுறேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்க. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஸோ ஏதாவது கரெக்டாக இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கல, இல்லை இது சரியில்லை அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல். ஸோ நான் எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா, பேசிக்கலி நான் யூடியூபை ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோடய தாட். ஏன்னா கார் வாங்கியாச்சு, ஆப்வியஸ்லி நம்ம ட்ரிப்ஸு, ஷார்ட் ட்ராவல்ஸ்லாம் போவோம். ஸோ வீடியோஸும் நம்ம எடுப்போம். ஸோ அந்த எல்லா வீடியோஸும் ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு பிசிலேயோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லேயோ இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். பட் எல்லா வீடியோஸும் வி கான்ட் ஸ்டோர் தேர். ஸோ அதனால் மேபி நம்ம யூடியூப் சேனலை ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ வீடியோஸ்லாம் எடுத்து நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஜஸ்ட் போட்டுட்ருந்தேன். சரி சும்மா போடுறோமே, அதை ஸ்லைட்டாக எடிட் பண்ணி மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணுவோம், நான் ஃப்யூச்சரில் நம்மளே அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு மெமரபிள் மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் எடிட் பண்ணி மியூசிக்கும் ஆட் பண்ணேன். பட் அகெயின் இப்போ சில பேர் பார்த்து, ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே வாய்ஸ் ஓவரும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கே என்னோடய வீடியோஸ் மியூசிக்கோடு பார்க்குறதுக்கு போர் அடிக்கும். ஆப்வியஸ்லி பார்க்குற மற்றவங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இருக்கும். சரி வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் ஸ்டார்டட் கிவிங் வாய்ஸ் ஓவர். ஸோ இதுதான் என்னோடய யூடியூப் சேனல் அண்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கான சின்ன ஸ்டோரி. ஸோ அடுத்து கார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் கார் அண்ட் இந்த கார் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நான் இப்போ என்கிட்ட இருக்கிறது டாடா பஞ்ச் அக்கம்ப்ளிஷ்டு மாடல் டாசில் வேரியண்ட். ஸோ டாப் எண்டுக்கும் ஒரு லெவல் கீழே. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய கார் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட. நான் 90s கிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் 90s கிட்ஸ்க்கெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அந்த டைமில் காரு நிறைய பேருக்கு க்ரேஸ் இருக்கும் காருன்றது. அண்ட் அந்த டைமில் அது ஒரு லக்ஸூரியஸான ஒரு ஐட்டம். அண்ட் நம்மளுக்கு நிறைய வெரைட்டியும் இருக்காது அந்த டைமில். ஸோ ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஸோ எங்களோட வீட்லேயும் ஸ்டார்ட் பண்ணது ஒரு அம்பாசிடர் வச்சுருந்தோம். ஸோ நம்ம அந்த டைம்லலாம் பர்ஸ்னலாகவும் யூஸ் பண்ணுவோம், அதே டைம் ட்ராவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கார் சும்மா இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு இன்கம் வருமேன்னு
எங்கள் வீட்லேயும் வந்து அம்பாசிடர் வந்து ட்ராவல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அம்பாசிடர் வந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த அப்கிரேட் வந்து சுமோ, டாடா சுமோ. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டாடா சுமோன்றது ஒரு பெரிய இன்னும் ஒரு ஸ்பேஷியஸான காரு. ஸோ நிறைய பேர் வந்து அதுதான் வச்சுருப்பாங்க. சினிமாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் டாடா சுமோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து அந்த டைமில் வந்து டாடா சுமோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து டாடா சுமோ வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பர்சனல் யூஸ் ப்ளஸ் நாங்கள் ட்ராவல்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் அந்த டைமில் வந்து ஒரு டீனேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து நான் ஃபார்மலாக கார் கற்றுக்கல. ஸோ வீட்டில் கார் இருக்கும். ஸோ எப்பயாவது வந்து காரை சும்மா ட்ரைவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெரிய ரவுண்ட் அடிக்கிறது அப்படிலாம் இல்லை. ஒரு ஸ்ட்ரைட் ரோடு இருக்கும். சும்மா ஃப்ரண்ட்டில் ஒரு 500 மீட்டர்ஸ் போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்லேயே எடுத்துன்னு வந்து பார்க் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இதுதான் வந்து நான் கார் கற்றுக்கின விதம். ஸோ நான் யாருக்கிட்டேயும் பெருசாக போய் கற்றுக்கிட்டு அப்படி வரல. ஸோ நம்மளே ஓட்டி ஒரு 500 மீட்டர்ஸ் ஓட்டுவேன், மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துன்னு வந்து விட்ருவேன். ஸோ பெரிய ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ எனக்கு இல்லை. ஈவன் அதுக்கப்புறமும் வந்து வீட்டில் கார் இருந்தது. அதுக்கப்புறம் டாடா சுமோ செல் பண்ணிவிட்டு அடுத்த கார் வந்து சரி இதுக்கப்புறம் ட்ராவல்ஸு அதெல்லாம் வேணாம், பர்சனலாகவே ஒரு கார் வாங்குவோன்னு சொல்லிட்டு ஃபீகோ வாங்கினோம். ஸோ அதுலேயும் நான் பெருசாக வந்து டிரைவிங் வந்து கற்றுக்கல. ஸோ எனக்கு ஓட்ட தெரியும், லைசன்ஸ் வாங்கிட்டேன். பட் பெருசாக ஒரு ஹைவேல போகிற அளவுக்கோ இல்லை ஒரு சிட்டியில் வந்து டிராஃபிக்கில் போகிற அளவுக்கும் வந்து எனக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்லை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன் டெஸ்ட் வச்சு காரில். அதுதான் என்னோடய மேக்ஸிமம். அதுவே மேக்ஸிமமாக எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். தென் காலேஜ் போனேன், காலேஜ் முடித்தேன். அப்பயும் பட் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கார் வந்து ரொம்ப பிடிக்கும். கார் ஓட்டணும். நம்மலாம் அந்த வயசுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இப்போ இருக்கிற மாதிரி வெரைட்டி ஆஃப் டாய்ஸ்லாம் இருக்காது. ஒரு காரு, சின்ன காரு, அதை வச்சு ஓட்டுவோம். இல்லைனா நம்மளே வந்து ஸ்டேரிங் மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கார் ஓட்டி அந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன வயசில் விளையாடிருப்போம். ஸோ அதனால் எனக்கு சின்ன வயசுலேயே வந்து கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் கார் இருந்தும் என்னால் வந்து ஐ டோன்ட் நோ எதனால் என்னால் அது பண்ண முடியலன்றது எனக்கே தெரியல. இப்போ யோசித்து பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. ஏன்டா நம்ம கார் இருந்தும் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து ஓட்ட ட்ரை பண்ணலையே அப்படின்னு. ஸோ சொன்ன மாதிரி வந்து கார் வந்து ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எனக்கு. கான்ஃபிடெண்ட்டாக ஓகே நான் கார் வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ இப்படியே போச்சு. வேலைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். அண்டு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு கார் வாங்குகிற ஐடியாவும் இல்லை. ஏன்னா ரீசெண்டாக தான் நான் வந்து பைக் வாங்கினேன். பைக்னால் பழைய பைக்லேருந்து புது பைக் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஓகே, பைக் வந்து மீட்டியார் 350 வாங்கினேன். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. மேபி அதை வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். சரி, மீட்டியார் 350லேயே வந்து கார் நம்மளுக்கு தேவையில்லை, பைக்லேயே வந்து நம்ம ஏதாவது ரைட் போகலாம், முடிஞ்சால் வீடியோஸ்லாம் எடுத்து போடலாம் யூடியூப்பில் அப்படின்ற ஒரு ஐடியாவும் இருந்தது. அதேமாதிரி ஆரம்பித்த புதுசில் எல்லோரும் சொல்லுவாங்கள்ல ஆர்வ கோளாறு அப்படின்னு. ஸோ ஆரம்பித்த புதுசில் வந்து சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் பைக்கில் போக ஆரம்பித்தேன். அதுலேயும் ஒரு லாங் ரைடுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் போயிருப்பேன் பைக்கில். அதுதான் என்னோடய லாங் ரைடு. பட்டு பைக்கில் என்ன சேலஞ்சுனா வீடியோஸ் வந்து என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ நம்மகிட்ட வந்து அந்த வீடியோ எடுக்கிற அளவு ப்ராப்பர் கியர்ஸ் எதுவும் இல்லை. கோப்ரோவோ அப்படியே மொபைல் எடுத்தாலும் நான் வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிட் பண்ணாலும் வீடியோஸ் வந்து அந்த அளவு வந்து நல்லா வரல. ஸோ பயங்கர ஷேக்கிங் அதெல்லாம் இருக்கும். இல்லை ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணோம் அந்த மாதிரினாலும் எனக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. ஓகே, மவுண்ட் பண்ணி அந்த மாதிரி கியர்ஸ்லாம் வாங்கி மவுண்ட் பண்ணி வீடியோ எடுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வரல. ஸோ ஜஸ்ட்டு ரைடாக போயிட்டுருந்தேன். அண்டு சரி, வீடியோஸே எடுக்க முடியல. சும்மா பைக்கை மட்டும் வீடியோஸ் எடுத்து ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஸோ என்னோடய பிளான்லேயே இல்லாதது தான் வந்து கார். ஸோ நான் கார் வந்து வாங்கணுன்றதே கம்ப்ளீட்டாக வந்து ட்ராப்னா ஐடியாவே வரல. ஏன்னா நம்மளுக்கு காரும் ஓட்ட தெரியாது, வாங்கி என்ன பண்ண போகிறோம்,
கார் ஓட்டுறதுனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. சரி கார்லாம் வாங்க தேவையில்ல, நம்மளுக்கு கார்லாம் செட் ஆகாது அப்படின்னு தான் வந்து லைஃப் போயிட்டு இருந்தது. பட் ஒரு சுச்சுவேஷனில் கார் வந்து கண்டிப்பாக வந்து தேவை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது. நம்ம ஃபேமிலி இருக்குது, ஸோ நம்ம எங்கேயாவது போகணுன்னா ஸோ டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ பைக்கில் வந்து எல்லா இடத்துக்கும் நம்மளால் போக முடியாது. அண்டு நம்ம காரில் வந்து ஊபர், ஓலா அது இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து அகெயின் டிபெண்டன்சி இல்லையா. ஸோ அதனால் ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், கார் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். சரி கார் வாங்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ என்னோடய சுச்சுவேஷனில் இருக்கிற எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். காரு வந்து ஓட்ட தெரியாது, எந்த கார் வாங்குறது ஐடியா இல்லை. ஸோ நான் நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ எந்த மாதிரி கார் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து காரில் வந்து ரொம்ப பிடிக்கிறது வந்து பெரிய கார்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு XUV 700, தார், மஹிந்திரா தார், அப்புறம் வந்து டாடா சஃபாரி. ஸோ இந்த கார்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளுக்கு காரே ஓட்ட தெரியாது. பெரிய கார் வாங்கலாமா, பட்ஜெட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக போகும். வாங்கிட்டு ஒரு பழமொழி இருக்குது தெரியுங்களா, குரங்கு கையில் பூமாலை, அந்த மாதிரி. ஸோ நம்ம பாட்டு வாங்கிட்டு ஓட்டவும் தெரியாமல் வீட்லேயும் வச்சுக்க முடியாமல் கஷ்டப்படணும். ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருந்தேன் எந்த கார் வாங்குறதுன்னு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச கார் வாங்குறதா, இல்லை நம்மளுக்கு ஓட்ட தெரியாது அதை மைண்டில் வச்சுன்னு வாங்குறதா, இல்லை ஃபேமிலி இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார் வாங்குறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் போய்ட்டு இருந்தது. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நானும், என்ன மாதிரி கார் வாங்கலாம் அப்படின்னு. நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ எந்தெந்த கார்லாம் வந்து நம்ம வாங்க தேவையில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து டிசைட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கொஞ்சம் டால், அரௌண்ட் ஒரு 6'2" வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து சின்ன கார் வாங்க வேணாம், ஹேட்ச்பேக் வந்து வாங்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்தேன். பட் ஹேட்ச்பேக்கே வாங்கினாலும் எனக்கு வந்து ஸ்விஃப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும், மாருதி ஸ்விஃப்ட். ஏன்னா அதோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ ஹேட்ச்பேக் வாங்கினா ஸ்விஃப்ட் மட்டும்தான் என்னோடய மைண்டில் இருந்தது. அப்படி இல்லைனா இன்னொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த பெரிய கார்ஸ், XUV, மஹிந்திரா தார், அந்த மாதிரி SUVs காரோ, அந்த மாதிரி கார்ஸ் வந்து, இல்லை 7 சீட்டரோ, ஸோ அந்த மாதிரி கார் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன் என்னோடய லிஸ்ட்டில். அதே மாதிரி பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs தான் என்னோடய பட்ஜெட். எப்படியும் வந்து நம்ம லோன் தான் போகிறோம். ஸோ 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃபில்டர் என்ன பண்ணேன்னா, நம்மளுக்கு கார் ஓட்ட தெரியாது, ஃபஸ்ட் டைம் வாங்கி கார் ஓட்ட போகிறோம், ஸோ கியர் வண்டி வாங்கினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு என்ன வாங்கலாம், ஆட்டோமேட்டிக் தான் நம்மளுக்கோட அடுத்த சாய்ஸ். சரி ஆட்டோமேட்டிக் வந்து வாங்கிடலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபில்டர்ஸ். ஸோ சின்ன கார் வாங்க தேவைக்கூடாது, பெரிய காரும் வாங்கக்கூடாது, பட்ஜெட் வந்து 10 lakhs, ஆட்டோமேட்டிக் கார். ஸோ இப்படி யோசிக்கும் போது தான் ஸோ நம்ம ரீசண்ட் கிரேஸ் வந்து காம்பேக்ட் SUV அப்படின்ற ஒரு புது விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் சில கார்ஸ்லாம் வந்து இருக்குது. டாடா பஞ்ச் இருந்தது. ஸோ நான் வாங்குகிற டைமில் தான் வந்து எக்ஸ்டர் வந்து லான்ச் ஆச்சு. அது இல்லாமல் மேக்னைட்டு, ஸோ அந்த மாதிரி சில கார்ஸ்லாம் வந்து காம்பேக்ட் SUV இதில் வந்தது. ஸோ என்னோடய பேசிக் க்ரைட்டீரியா வந்து காம்பேக்ட் SUVன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு யோசிக்கும் போது, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ப்ரைமரியாக வந்து சேஃப்டி தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபீச்சராக வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டராக வந்து இருந்தது டு டிசைட் அ கார். அடுத்த ஃபேக்டர் வந்து காரோட பில்ட் குவாலிட்டி, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு நான் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஃபைனலாக வந்து 2 கார் வந்து ஃபில்டர் பண்ணேன்.
ஒன்று வந்து டாடா பஞ்சு, இன்னொன்று வந்து மேக்னைட். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட பட்ஜெட்டு, அப்புறம் அந்த சேஃப்டி ஃபீச்சரு அண்டு பார்க்கறதுக்கு ஒரு லுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த 2 கார் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைமில் வந்து எக்ஸ்டரும் லான்ச் ஆச்சு. பட் எக்ஸ்டர் லான்ச் ஆனது ஒரு கிராண்ட் லான்ச்னு சொல்லலாம். ஏன்னா அது வரும்போதே நிறைய ஃபீச்சர்ஸோட அந்த காரு. அதே மாதிரி சன்ரூஃபும் இருந்தது அந்த காரில். பட் எனக்கு வந்து போகலாமா வேணாவா, பட் எனக்கு அந்த லுக் வந்து எனக்கு அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணல. ஸோ நான் லான்ச் ஆன போதும் நான் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து அந்த காரை வந்து நான் வைக்கல. பட் டாடா பஞ்சு, மேக்னைட்டு, இது இல்லாமல் மற்ற கார்ஸும் ஃப்ராங்ஸு அண்டு ஈவன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்விஃப்ட்டும் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். பட் நான் நிறைய வீடியோஸில் பார்த்த வரைக்கும் ஸ்விஃப்ட் வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். ஸோ உள்ளே ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதே மாதிரி சேஃப்டியும் மாருதி சுசுகி ஐம் நாட் ஷுர் எந்த அளவு சேஃப்டியாக இருக்கும்னு. ஸோ அதனால் அதையும் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து டாடா பஞ்சு, மேக்னைட் அப்படின்ற இடத்துல வந்து நின்றுது. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது டாடா பஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி வந்து எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சேஃப்டி 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வந்துருந்தது. பட் இருந்தாலும் நிறைய ஆப்வியஸ்லி ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கும்போது நெகட்டிவ்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சொன்னது வந்து பிக்கப் வந்து அந்தளவு இருக்காது. அதே மாதிரி டாட்டானாலே சர்வீஸ் அந்த இஷ்யூஸ் இருக்கும். அப்புறம் வந்து பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். பட் அந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து அந்த அளவு இருக்குமான்றது தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ பட் என்னோடய ப்ரையாரிட்டி வந்து சேஃப்டி அண்டு ஓரளவுக்கு லுக்கும் நல்லாயிருக்கு அப்படின்றபோது சரி ஓகே டாடா பஞ்சே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துட்டேன். அடுத்தது டெஸ்ட் ட்ரைவ். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் வந்து அகெயின் என்னோடய சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள். கார் ஓட்ட தெரியாது, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும். நான் பாட்டுட்டு தனியாக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஓட்ட தெரியாமல் எங்கேயாவது போய் முட்டி, ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ நான் என்ன ஐடியா பண்ணேன், ஓகே நம்ம வந்து வீட்டுக்கே வர சொல்லுவோம், வீட்டில் வர சொல்லிவிட்டு அங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வந்துட்டால் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. பட் லக்கிலி வந்து என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து அந்த டைமில் வந்திருந்தார். ஸோ அவர் இஸ் அ குட் கார் ட்ரைவ் பண்ணுவார். ஸோ அவர் கார் வந்தோடனே அவரை வந்து ஓட்ட சொன்னேன். ஆட்டோமேட்டிக் தான் வர சொல்லியிருந்தேன். அண்டு அவரும் ஓட்டினார். ஸோ நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. பட் அந்த ஃபஸ்ட்டு பிக்கப் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதேமாதிரி அந்த கியர் ஏஎம்டின்றதுனால கியர் மாற்றும் போது அந்த கியர் மாற்றுறது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. ஸோ அவர் தான் வந்து ப்ரைமரியாக ரோட்டில் ஓட்டினார். அவர் ஓட்டிகிட்டு வந்து வீட்டில் நம்மக்கிட்ட அப்பார்ட்மெண்ட் உள்ளே விட்டோடனே நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ரவுண்ட் வந்து போனோம். ஸோ பெருசாக வந்து நான் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணல. ஓகே உட்காந்து பார்த்து கம்ஃபர்டபுளாக இருக்கா, நம்ம ஹைட்டுக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். பட் பெரிய அளவு வந்து ஓட்டி நான் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணல. ஸோ அதனால் அதே மாதிரி நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண ஒரே கார் வந்து டாடா பஞ்ச் மட்டும்தான். நான் இருந்தாலும் என்னோடய ஆப்ஷன்ஸில் சில கார் இருந்தாலும் நான் சொன்ன அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, அதனால என்னால் டெஸ்ட் ட்ரைவ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு வரல. ஸோ சரி ஓகே டாடா பஞ்சே பண்ணிட்டோம், ஸோ இதுவே வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு புக்கும் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் டாடா பஞ்ச் வந்து எப்படி ஃபில்டர் பண்ணேன் அண்ட் எப்படி புக் பண்ணேன்ற ஒரு ஸ்டோரி. ஸோ அடுத்தது கார் புக் பண்ணியாச்சு. இப்போ என்னோடய மனநிலை எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சைடு ஓகே கார் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ், இன்னொரு சைடு கார் ஓட்ட தெரியாது. கார் வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்த விட எனக்கு ஒரு பெரிய பயம் எது தெரியுங்களா? காரை வந்து டெலிவரி எடுக்கிறது. எப்படி போய் காரை டெலிவரி எடுக்க போகிறோம்? அதுவும் நான் ஃபேமிலியும் கூட்டின்னு போகணும்.
போய் டெலிவரி எடுத்துகிட்டு வரணும். பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓகே வீட்டுக்கு டெலிவர் பண்ணிவிடுங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பட் நான் அந்த ஆப்ஷனே எடுக்கலை. ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கார் ஓட்டி தான் ஆகணும். ஸோ நம்மளே வந்து நம்மளுக்கான ஒரு புஷ் தேவைப்படுது அப்படின்றதுனால டெலிவர் நம்மளே போய் எடுப்போம். ஏன்னா இப்போ கற்றுக்கலன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் கற்றுக்க முடியாது. அதே மாதிரி இப்போ பயந்தோன்னா கடைசி வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணேன்னா, ஓகே கார் வந்து நம்மளே போய் டெலிவரி எடுத்துருவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கினேன். பட் இருந்தாலும் ஸ்லைட்டாக பயம் இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணால் ஒரு வீக்கெண்டாக வந்து டெலிவரி எடுப்போம். ஸோ சண்டே இருக்க மாட்டாங்க, ஸோ சாட்டர்டே தான். ஏன்னா வீக்கெண்ட்னால் கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். ஸோ என்னோடய வீட்டுக்கும் கார் ஷோரூமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 7 to 8 kilometers இருக்கும். பட் நான் வந்து சென்னையில் வந்து நியர் போரூர் கிட்டே இருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி சென்னையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் போரூரில் வந்து எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும்னு. ஸோ அதுவும் வீக் டேஸில் வந்து டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து வீக்கெண்டு சாட்டர்டே வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டெலிவரி புக் பண்ணியாச்சு. அண்ட் டெலிவரி ஆகிறதுக்கு எப்படியோ கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சைடு மனசில் வந்து லேட்டாக டெலிவரி ஆனால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு தாட்டும் போயிட்டு இருந்தது. இன்னொரு சைடு வந்து எப்படா கார் வரும், புது காரு, ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஃபைனலி கார் வந்து டெலிவரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வீக்கெண்ட் வந்து பண்ணுங்கள், சாட்டர்டே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டேன். சாட்டர்டே அதே மாதிரி என்னோடய ஐடியா என்னென்னா, ஒரு லேட் ஆஃப்டர்நூன் போகலாம், ஒரு 3 o'clock 4 o'clock போய் டெலிவரி எடுத்தோன்னா அந்த டைமில் வந்து சாட்டர்டேனாலும் கொஞ்சம் வந்து டிராஃபிக் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்து நான் ஒரு 4 o'clock வந்து டெலிவரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அண்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து ஃபேமிலியோடு போனோம். ஸோ ஃபேமிலியை கூட்டிகிட்டு சாட்டர்டே நம்ம வந்து கார் டெலிவரி எடுக்க ஷோரூமுக்கு வந்து போயிட்டோம். பட் என்னோட நல்ல நேரமா கெட்ட நேரமானு தெரியல, அங்கே வந்து கார் டெலிவரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து டிலே ஆகிடுச்சு, டைம் டிலே ஆகுது. நான் எனக்கு முன்னாடி வந்து இன்னொரு கார் டெலிவரி வந்து இருந்தது. ஸோ அவங்க வந்து டெலிவரி எடுத்து, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா, கார் டெலிவரி பண்ணும்போது தே வில் டூ சம் ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட ஹார்ட் பீட் வந்து ரைஸ் ஆகினே இருந்தது. ஓகே, அடுத்து நம்ம கார் டெலிவரின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து வந்துருச்சு, அப்படியே லைட்டாக இருட்டாகிற டைம் அது. ஸோ நம்ம காரையும் க்ளீன் பண்ணி, ஜஸ்ட் ஒரு தொடச்சிட்டு, ஸோ அந்த ரிப்பன்லாம் இது பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டு அரௌண்ட் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் வந்து கார் ஓட்ட போகிறோம், அதுவும் புது காரு, அதுவும் நைட்டில். ஸோ என்னோடய சிச்சுவேஷன்லேருந்து யோசிச்சு பாருங்கள், புரியும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் கார் ஓட்டினவங்களுக்கு புரியும். சரி, அட்லீஸ்ட் டிராஃபிக்காவது கம்மியாக இருக்கும், எப்படியாவது போயிடலாம், தடுமாறி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் வந்து அது ஓடிட்டு இருந்தது. அதே மாதிரி நான் கார் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நிறைய யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். நம்ம ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலனாலும் தியரிட்டிக்கலாக கொஞ்சம் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு எப்படி ஓட்டுறது. உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா, எனக்கு வந்து இவன் கார் இருந்தோம், என்னோடய கார் வாங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து காரில் ஒரு பேசிக் ஃபேக்டர்ஸ் கூட தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பானட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, பெட்ரோல் டேங்க் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அண்டு வைப்பர் எப்படி ஆன் பண்ணுறது, ஹெட்லைட் எப்படி ஆன் பண்ணுறது,
பெருசாக அந்த காரை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஓகே நம்ம வீடியோஸாவது பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து பானட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் பெட்ரோல் கேப் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதேமாதிரி நான் ஆட்டோமேட்டிக் கார் வாங்குறதுனால ஆட்டோமேட்டிக் கார் வந்து எப்படி நார்மலாக ட்ரைவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து பார்த்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம என்ன தான் தியரிட்டிக்கலாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஒரு பயம் வந்து இருக்காது. ஸோ நம்மளுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கார் டெலிவரி கொடுத்துட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு மைண்டில் வந்து எப்படியாவது காரை எடுத்துன்னு போய் வீட்டில் சேர்த்தணும், சேதாரம் இல்லாமல். ஏன்னா நம்மளே வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். கார் வந்து டெலிவரி எடுத்த உடனே கார் ஓட்ட தெரியாமல் எடுத்துன்னு போய் டேமேஜ் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். ஷோரூம்ஸ்லேயே கூட எடுத்த அடுத்த செகண்டே டேமேஜ் ஆன கார் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் சம்வேர் ஒரு 10% வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஓட்டி தான் ஆகணும், நம்மளால் ஓட்ட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருந்தது. சரின்னு காரை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி ஷோரூம்லேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் டிராஃபிக், ஹெவி டிராஃபிக், நெக் டு நெக் டிராஃபிக். என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் டிராஃபிக் இல்லை. பட் அதுக்கப்புறம் வந்து பயங்கர டிராஃபிக்கு. அதுவும் உங்களுக்கே தெரியும், அந்த போரூர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கும். அது ஒன் வே ரோடு மாதிரி தான் இருக்கும். பட் எல்லோரும் வந்து ஓவர்டேக் பண்ணிக்கின்னு மூணு வெஹிக்கிள் அட் த சேம் டைம்லாம் வந்து அந்த இதில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பட் ஓகே நம்ம ரைட் லேன்லேயே வந்து எடுத்துகிட்டு ஸ்லோவாக போயிட்டு எப்படியாவது சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு ஸ்லோவாக வந்து ரைட் லேன்லேயே வந்து போயிட்டு, பட் இருந்தாலும் நெக் டு நெக் இருந்தது. பெரிய பஸ்ஸு லெஃப்டில் வர்றது. ஸோ எல்லாம் நம்மளால் அந்த கார் வந்து ஏதோ நம்மளுக்கு ஒரு பெரிய கப்பல் மாதிரி இருந்தது ஓட்டும்போது, ஃபஸ்ட் டைம் ஓட்டும்போது. எந்த சைடு யார் வராங்கன்னு தெரியாமல் பட் எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு சேர்ந்துட்டோம். ஆனால் கார் வாங்கின இம்மீடியட் வீக்கெண்டே வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப் வந்து ஒன்று பிளான் பண்ணோம். ஸோ அந்த ஷார்ட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட பயம் எல்லாமே வந்து ஐ டோன்ட் நோ எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்தது கார் ட்ரைவ் பண்ண. ஸோ அதுவும் நான் அந்த ஷார்ட் ட்ரிப் எடுத்த சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ரிட்டர்ன் வரும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ நைட் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன், ஹெவி ரெயின், ஹெவி டிராஃபிக். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரிப்லேயே வந்து எனக்கு வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் வந்து வந்த ஒரு ஃபீலிங். ஓகே, ஹெவி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறோம், ஹெவி ரெயின் அண்டு ஹைவே, நைட் ட்ரைவ். ஸோ இது எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து ஆயிடுச்சு கார் நம்மளுக்கு. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வந்து காஷியஸாக ஓட்டியிருந்தேன். அதுவும் இல்லாமல் நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்ற வரைக்கும் 80 வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணேன். அதேமாதிரி ஹைவேஸில் போகும்போதும் நம்ம புதுசுன்றதுனால மோஸ்ட்டாக வந்து லெஃப்ட் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரல. ஸோ நம்ம ரைட்லேயே வந்து ஏதாவது வண்டி போய்ட்டு இருந்தாலும் அது பின்னாடியே போகிற ஒரு அந்த மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். ஓவர்டேக் பண்ணும்போதும் ரொம்ப காஷியஸாக வந்து ஓவர்டேக் பண்ணேன். பட் ஒரு 2 to 3 ட்ரிப்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் லெவலே வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து எனக்கு ஏதோ ஒரு பைக் ஓட்டுற ஒரு ஃபீலிங் தான் வந்து வருது. ஸோ நம்ம சிட்டிலேயும் சரி ஹைவேலேயும் சரி ஓவர்டேக்ஸ் அண்ட் வளைஞ்சு போகிறது, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து யோசிக்கிறேன், ஓகே ஒரு பெரிய காரே வாங்கியிருக்கலாமோ. பட் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் நம்மளுக்கு அந்த ஒரு கார் ஓட்டாததுனால அந்த ஒரு ஃபியர் இருந்தது, பெரிய கார் வாங்க வேணான்றது. நம்ம பட்ஜெட்டும் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ட்டில் இருந்தது. பட் இப்போ வந்து ஓகே, எந்த கார் இருந்தாலும் நம்மளால் ஓட்ட முடியும். பட் கியர் கார் இன்னும் நம்ம வந்து ஓட்டலை.
பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்னாலும் நம்ம எப்படி வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறது அண்டு ஓவர்டேக்ஸ் எப்படி பண்ணுறது, ஹைவேல எப்படி ஓட்டுறது, சிட்டிஸில் எப்படி ஓட்டுறது, டிராஃபிக்கில் எப்படி ஓட்டுறதுன்ற எல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கெயின் பண்ணியாச்சு. மேபி நம்ம ஃப்யூச்சரில் வந்து கார் அப்கிரேட் பண்ணால் அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கார் வந்து வாங்கிடலாம். கார் வாங்கி ஐ திங்க் ஒரு 2 to 3 monthsலேயே வந்து ஒரு பெரிய ட்ரிப்பும் நான் வந்து போனேன். அதுவும் எந்த மாதிரி ட்ரிப்புனா ஹில்ஸ் ரைடு. எந்த ஊருனா ஊட்டி. ஸோ நான் வீடியோஸும் வந்து முன்னாடி போட்டிருப்பேன். பட் அதுலேயும் வாய்ஸ் ஓவர் இருக்காது. பட் சில வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது அந்த வீடியோஸும் பாருங்கள். ஸோ ஊட்டி ட்ரைவ் பண்ணேன். லைட்டாக பயம் இருந்ததே தவிர பட் பெரிய அளவுக்கு வந்து எனக்கு பயம் வந்து தெரியல. அதுவும் ஊட்டி வந்து அட் ஸ்ட்ரெச் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 12 to 13 hours வந்து நான் ட்ரைவ் பண்ணேன். அதுவும் ஏர்லி மார்னிங் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 3 o'clock ரைட் ஸ்டார்ட் பண்ணி ரீச் ஆனது வந்து அட்லீஸ்ட் அகெயின் ஒரு 2 o'clock 3 o'clock இருக்கும். ஸோ அந்த அளவு பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஹில்ஸும் பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு பெரிய பயமும் இல்லை. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் காஷியஸாக ஓட்டினேன் ஹில்ஸு. ரொம்ப ஓவர்டேக்ஸு அந்த மாதிரிலாம் எடுக்கல. பட் இருந்தாலும் எனக்கு அந்த பயமும் தெரியல. ஃபஸ்ட்டு டைம் ஹில்ஸ் ஏறும்போது கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ்லேயே சுற்றும் போது ஒரு 2 to 3 days அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேயே நம்மளுக்கு சுற்றும் போது அந்த பயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு. ஸோ இறங்கும் போதும் பெரிய ஏறும்போது இருந்த ஒரு பயமே வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த கார் வந்து யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ட்ரைவ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் இந்த காரு. அண்ட் ஃபேமிலி இருக்குது, ஒரு சின்ன ஃபேமிலி இருக்குது. ஏன்னா கார் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸாக இருக்கும். உள்ள 4 பேர் நல்லா ஃப்ரீயாக உட்காரலாம். 5 பேர் வந்து ஈவன் 5 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். ஸ்பேஷியஸாக இருக்கும். அதே மாதிரி ஈவன் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வேறு கார் இருக்குது, இல்லை அப்கிரேட் பண்ணணும், சின்ன கார்லேருந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த கார் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ டாட்டா பஞ்சுன்றது வந்து ஐ திங்க் பில்டு குவாலிட்டிலையும் சரி, டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, அண்டு கார்னரிங், ஓவர்டேக்ஸ், ஸ்பீடு, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஐ வுட் கிவ் பாசிட்டிவ் மார்க்ஸ் தான். ஸோ ஃபைனலாக வந்து ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ காரோ பைக்கோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். பைக்னால் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் போடுங்க. கார்னால் சீட் பெல்ட் போடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்ற ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிக்கலன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் என்னோடய வீடியோஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். பாய்.